அடுத்த செகண்ட் ஸ்டோரி, விகட கவியான தெனாலிராமன். தெனாலிராமன் வந்து எப்படி அவனுக்கு விகட கவி அப்படின்ற பேர் வந்துச்சுங்கிறத சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. என்ன ஆகுதுன்னா, அந்த தெனாலிங்கிற கிராமத்தில் வந்து மழையே இல்லாமல் ரொம்ப வந்து வறட்சியில் இருந்திருக்கு. அப்போ வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை மழை வர்றதுக்கு, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு துறவி வராரு. அந்த துறவி வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா, பயங்கரமாக மழை பெய்யுது, இவங்களுக்குலாம் தண்ணி நிறைய கிடைக்குது. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா வெல்த்தி ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த துறவி வந்ததுனால தான் நமக்கு வந்து இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு, நமக்கு வந்து மழை வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவர்கிட்ட தான் ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த துறவியை புகழ்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து ராமன் மட்டும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அது வந்து ஏதோ சும்மா எதர்ச்சியாக நடந்தது, ஒரு கோஇன்சிடென்ஸ். நீங்கள் பாட்டுக்கு துறவி தான் பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு சொல்கிறான். இதை பார்த்த துறவி வந்து இவன் மட்டும் எப்படி வித்தியாசமாக இருக்கான், இவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலியை கூப்பிட்டுட்டு போகிறாரு. எல்லாருமே வந்து ஏதோ எதர்ச்சியாக நடந்ததை வந்து இப்படி நான் தான் பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் நீ மட்டும் ஏன் வந்து அதை வந்து யோசிச்சு சொல்கிற அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட கேட்டு இவனை வந்து பாராட்டுறாரு. நீ மட்டும் தான் வித்தியாசமாக யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லி இவனை வந்து நல்லாவே பாராட்டுறாரு. வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, ஓகே நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உடனே வந்து அந்த துறவி வந்து கேட்குறாரு, நீ வந்து புராண கதையெல்லாம் படிச்சிருக்கியா ராமா அப்படின்னு அந்த துறவி வந்து கேட்குறாரு. உடனே வந்து இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் தீர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்குறான். அது என்னன்னு பார்ப்போம். காளி தேவிக்கு 1000 முகங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. நமக்கு ஜலதோஷம் பிடித்தால் ஒரு மூக்கை சிந்த 2 கைகள் போதவில்லையே. 1000 முகங்கள் உடைய காளி தேவிக்கு ஜலதோஷம் பிடிக்குமானால் தம்முடைய 2 கைகளால் 1000 மூக்குகளை எவ்வாறு சிந்துவாள்? ரொம்பவும் திண்டாடி போகக்கூடும் அல்லவா என்று சொல்லி சிரித்தான். ராமனின் கேள்வி துறவிக்கு வியப்பாக இருந்தது. ஸோ இதை கேட்டவுடனே என்ன ஆகுதுன்னா, அந்த துறவிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இவன் மட்டும் இப்படி யோசிச்சிருக்கான், நமக்குலாம் இது தோணலையே, இவ்வளோ இதாக யோசிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு. ஸோ வந்து அடுத்து வந்து சொல்கிறார், அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட கற்பனையை வந்து இதில் போட்டு அடுத்து படிக்கிறவங்களை வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, ராமா உன்னுடைய பேச்சு சிந்தனையை தூண்டுகிறது, அதே சமயத்தில் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. முற்காலத்தவர்கள் தங்களுடைய அறிவை அளவற்ற கற்பனையில் புகுத்தி மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதி வைத்துள்ளார்கள். ஆகையால் அவற்றை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. உன்னுடைய பேச்சில் சிந்தனையும் நகைச்சுவையும் பிரதானமாக காணப்படுவதால் உன்னை விகட கவி என்று கூறுவது பொருத்தமாகும். ஆகையால் காலத்துக்கு ஏற்றவாறு உன்னுடைய பகுத்தறிவும் நகைச்சுவையும் மக்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கட்டும் என்று கூறி தெனாலிராமனை வாழ்த்துவிட்டு சென்றார் துறவி. ஸோ வந்து இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் சொல்லிட்டு, உனக்கு வந்து இனிமேல் விகட கவி தான் கரெக்டாக இருக்கும், அந்த பேர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லிட்டு அந்த துறவி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ வந்து அந்த விகட கவின்ற பேரை வந்து தெனாலிராமன் அவனுக்கு அவனே சொல்லி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிக்கிறான். ஸோ நமக்கு வந்து விகட கவின்னு பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே சொல்லி பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கான். ஸோ இதான் வந்து செகண்ட் ஸ்டோரி. பை பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.